வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேமுதிக கட்சிக்கு தொடங்கியது நல்ல நேரம், மகிழ்ச்சிகள் தொண்டர்களா, இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை, தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் நம்முடைய தேமுதிக கட்சியில் விஜயகாந்த் அவர்களுடைய இறந்ததுக்கு பிறகு தற்பொழுது பொதுச் செயலாளராகவும் தலைவியாகவும் திகழ்ந்து வருகிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். பெரும் விதத்தில் என்னதான் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது சமீபத்தில் நம்மளுடைய தேமுதிகவில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நல்ல நேரங்கள் தொடங்க ஆரம்பித்தது என்று பிரேமலதா அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் தற்போது சமீபத்தில் நம்மளுடைய கட்சி அலுவலகத்திற்கு நாகப்பாம்பு ஒன்று வந்திருப்பதும் பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு குறிக்கோள் காமிக்கிறது. அதன் பிறகு தம்முடைய நினைவிடத்திற்கும் அந்த நாகப்பாம்பு வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகையால் நமக்கு ஏதேனும் கட்சிக்கு நல்ல ஒரு செயல் நடைபெறப் போகிறது என்று தொண்டர்களும் பேச ஆரம்பித்தார்கள். அதே காரணமாக தற்பொழுது விருதுநகர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு மறுப்புகளை தெரிவித்திருந்த இந்திய தேர்தல் ஆணையம் தற்பொழுது அதற்கான அடுத்த கட்ட முடிவாக இதனை பரிசீலனை அளிக்கப் போகிறோம் என்று ஒரு சில முடிவுகளை எடுத்து சொல்லியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மறுவாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பதன் காரணமாக நடந்தால் கண்டிப்பாக விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாகரன் வெல்வார்கள் என்று விருதுநகர் மக்களும் தேமுதிகவின் தொண்டர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். காரணம் என்னவென்றால் அங்கு மிகப்பெரிய அளவில் தேர்தல் பிரச்சாரமும் சரி, ஆதரவை திரட்டுவதும் சரி, வீடு வீடாக ஓட்டுக்களை கேட்டது என பலவிதமான விஷயங்களை மக்களை ஈர்க்கும் வகையில் செய்து ஆதரவை அவர் திரட்டினார். தம் அப்பாவை விஜயகாந்த் அவர்களை காட்டிலும் விஜயபிரபாகரன் அவர்கள் அதே நோக்கம், அதே எண்ணம், அதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு ஆதரவான எம்பியாக திறந்தவர் தான் நம்மளுடைய விஜயபிரபாகரன் அவர்கள். ஆனால் எம்பி பதவிக்கு கிட்ட நெருங்கிவிட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்பது மிகவும் ஒரு அதிர்ச்சியான சம்பவமாகத்தான் விருதுநகர் மக்களும் தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் பார்க்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் பேட்டியில் கூட சீமான் அவர்களும் தெரிவித்திருந்தார், கடைசி நேரத்தில் ட்விஸ்டாக மாறி இருக்கிறது விருதுநகரின் வாக்கு எண்ணிக்கை என்று. இந்த அளவிற்கு அனைவர் மத்தியிலும் தெரிய இருக்கிறது இங்கு ஏதேனும் குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஆனால் ஏன் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த மாற்றார்கள் என்றுதான் அனைவர் மத்தியிலும் எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நேற்றைய முன்தினம் நம்முடைய தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கடந்து கொண்டிருந்தார். அதிமுகவுடன் கலந்து அவங்களுக்கும் ஆதரவை அளித்திருந்தார். பெரும் விதத்தில் விஜயபிரபாகரன் அவர்களும் இந்த விஷசாராயம் பார்த்திங்கன்னா சம்பவத்திற்கு பெரும் எதிர்ப்புகளையும் பார்த்திங்கன்னா அவருடைய தரப்பிலிருந்து பார்த்திங்கன்னா காமித்திருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த ஒரு மறுவாக்கு எண்ணிக்கை நடக்கவில்லையா என்பதனை பொருட்படுத்தாமல் அடுத்த கட்டமாக 2026 தேர்தலில் விருதுநகரை விஜயபிரபாகரன் அவர்கள் பெரும் விதத்தில் ஆளுமையாக கொண்டு வரப்போகிறார் என்று பேச்சுக்கள் தான் அதிகமாக பூதாங்கரமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்த ஒரு செயல் பிரேமலதா அவர்கள் கூறுவது அந்த மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பில் பார்த்திங்கன்னா தேமுதிக கட்சி நல்ல ஒரு நோக்கங்களையும் நல்ல ஒரு நேரங்களையும் பார்த்திங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு தேர்தல் பார்த்திங்கன்னா பெரும் வகையில் ஆதரவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக 26 நமக்கான பார்த்திங்கன்னா ஒரு பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்றதான் தேமுதிகவின் தொண்டர்களுடைய நோக்கங்களாக இருக்குது. பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.